தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் குடிநீர் கட்டணம் மற்றும் பாதாள சாக்கடை வரி உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். இன்றைய தினம் தூத்துக்குடி மாநகராட்சியோட சாதாரண கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தூத்துக்குடி மாநகராட்சி சார்பா தொடர்ந்து இந்த விடியா திமுக மாநகராட்சி நிர்வாகம் ஏழை எளிய மக்களை மற்றும் தொழில் செய்றவங்களை பாதிக்கிற அளவுக்கு தொடர்ந்து வரி உயர்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தொழில் வரி உயர்வு பண்ணியிருக்காங்க, அடுத்தாப்புல சொத்து வரி உயர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை வரி உயர்வு, திரும்ப குடிநீர் வரி உயர்வு, இவங்க தொடர்ந்து வரி உயர்வு பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்க அப்பாவி ஏழை எளிய மக்கள் தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சுத்தமா சரியில்லை. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. இப்ப தூத்துக்குடி பகுதியில கூட பாத்தீங்கன்னா கடல் சார்ந்து ஏகபோக போதைப் பொருள் கடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது போதாதுன்னு சொல்லி இப்ப தொடர்ந்து வரி உயர்வு பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா எப்படி தூத்துக்குடி மாநகர மக்கள் வாழ்வாங்க? அவங்களோட வாழ்வாதாரம் ஏற்கனவே கரோனால பாதிச்சுட்டாங்க, கனமழையால பாதிச்சுட்டாங்க. இந்த கஷ்டமான சூழ்நிலையில இப்ப பாத்தீங்கன்னா இவங்க சொத்து வரி உயர்வையும் தொழில் வரி உயர்வையும் இப்ப பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை வரி உயர்வையும் தொடர்ந்து வரி உயர்வு வந்துகிட்டு இருந்தாங்க. எப்படி தன் மக்கள் வாடகை வீட்டுல இருக்கிறவங்களும் நடுத்தர மக்களும் எப்படி இவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பாங்க? ஏற்கனவே இப்ப ஸ்கூல் டைம், எல்லா மக்களுமே பள்ளி குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. இத்தனையும் வச்சுக்கிட்டு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் 4-5 தீர்மானத்தை பாத்தீங்கன்னா மிக கடுமையான வரி உயர்வு 80,000 ரூபாய் வரை வரி உயர்வு பண்ணிருக்காங்க. இதனால யாரு பாதிக்கப்படுறா? இவங்க மக்களுக்கு தேவையான எந்த திட்டத்தையுமே இந்த விடியா திமுக ஆட்சியில கொண்டு வர்றதுல இதெல்லாம் நாங்க கண்டிச்சு இன்றைய தினம் பாத்தீங்கன்னா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் சட்டசபையில புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த விடியா திமுக ஆட்சியோட மோசமான நிர்வாகம் தான் காரணம். அதே மாதிரி தூத்துக்குடி மாநகராட்சியிலையும் நாங்க வெளிநடப்பு பண்ணிட்டோம். ஏன்னா இவங்களோட மோசமான நிர்வாகத்தின் காரணமாக தான். இதனால் வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். அப்பாவி ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான வரி உயர்வும் பண்ணக்கூடாது. தூத்துக்குடி மாநகரம் முழுவதுமே இவங்களுக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து கொடுக்கணும். நாங்க அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். அதை கண்டித்து நாங்க வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். இதை பாத்தீங்கன்னா கடந்த தினம் பாத்தீங்கன்னா இவங்க சொத்து வரி உயர்வு பண்ணியிருந்தாங்க. அதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்துல முருகன் என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்குல இவங்க உயர்த்தின சொத்து வரி உயர்வுக்கு தடை கொடுத்திருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றத்தையும் மதிக்கிறதுல மக்கள் மன்றத்தையும் மதிக்கிறது விடியா திமுக மாநகராட்சி நிர்வாகம். இதை நாங்க அதிமுக சார்பா கடுமையான கண்டனம் மற்றும் ஆட்சேபனை செஞ்சுச்சு பொதுமக்களின் சார்பா நாங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.